ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ரவை இருந்தால் நீங்களும் இந்த பணியாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக பஞ்சு போல் இருக்கும். ஈவினிங் டீ போடுற டயத்தில் நல்லா சுட சுட ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள பெரியவங்களுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்ததுக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்குறது சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி போட்டு இந்த வெல்லத்தை கலந்து விட்டுக்குங்க. வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலே வெல்லமும் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு தயாராக இருக்குது. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகில் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் இதை முதல்ல நம்ம வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸாக பவுடராக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ மாவோட உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே காய்ச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முழுசாகவே வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா மாவோட கலந்து விட்டாச்சு. ஆனாலும் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இதில் இப்போ பால் சேர்த்து கலந்துக்க போகிறோம். இந்த ரவை பணியாரம் செய்கிறதுக்கு மாவு இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கொஞ்சம் தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பால் சேர்த்தா பணியாரம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட பால் இல்லைன்னா தண்ணியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவை நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு இந்த மாவை எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சமையல் சோடா. இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி போட்டு மாவை ஒரு முறை அடித்து கலந்து விட்டுக்குங்க. மாவு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ குழிப்பணியார பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ எல்லா குழிகள்லையுமே நான் நெய் விட்டுக்க போகிறேன். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்ல இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சூடாகி நல்லா உருகி வந்ததுமே இதில் மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். குழிப்பணியார பாத்திரத்தில் மாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வேக விடுங்க. அப்போ தான் பொன்னிறமாக நமக்கு நல்லா வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சி போயிடும். அடுத்த 1.5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பணியாரத்தை திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பணியாரம் முழுசாக வெந்து வர்ற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையிலே வைங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் உள்ளேயும் நல்லா வெந்து இன்னொரு பக்கமும் நல்லா இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே இன்னொரு பக்கமுமே பார்த்திங்கன்னா பணியாரம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லா பணியாரத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக நமக்கு இந்த ரவை பணியாரம் ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.